ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இல்லை, கோழி குஞ்சுக்கெல்லாம் கூண்டு இல்லாமல் இங்கே அணைஞ்சிருச்சு. என்னடா ஆச்சு கூண்டுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுது ஒரு சைடு பார்த்தா அடை வச்சாச்சு, அதே இன்னொரு சைடு பார்த்தா முயல் விட்டாச்சு. ஸோ அதனால் இந்த கோழி குஞ்சுக்கு இடம் இல்லை. இங்கே வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு பேட்ச் குஞ்சு வந்துட்டு ஒரு 14 நிற்கிது. ஸோ 14ல் 1 இறந்துருச்சு. ஸோ அதனால் அந்த 13 வந்துட்டு தனித்தனியாக பிரித்து மூடி இருக்கோம். அதுக்கு 2 கூண்டு அடை வச்சது ப்ளஸ் முயல் விட்டங்காட்டி இந்த குஞ்சுகளுக்கு வந்துட்டு இடம் இல்லை. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கோழியோட குஞ்சு தான் இந்த 4 குஞ்சும். ஆனால் இந்த சேவலுக்கு ஆனதில்லை. நம்ம ஃபஸ்ட்டு வச்சுருந்தோம்ல ஒரு சித்து விட சேவல், அதுக்கான குஞ்சு தான் அது. இந்த டைம் இந்த சேவல் தான் அணைஞ்சிருக்கு. அப்படியே நைட்டில் தான் வீடியோ எடுக்கிறோம், அதனால் கோழி குஞ்செல்லாம் அணைஞ்சிருச்சு. ஸோ அதே மாதிரி மூடி வச்சிடலாம். இந்த கூண்டில் வந்துட்டு நம்ம புள்ளிக்கோழி அடை வச்சுருக்கோம். அடை வைக்கிறது எப்படின்னு நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை பாருங்கள். அதை பார்த்தாலே நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். அப்படியே ஆடெல்லாம் கட்டியிருக்க இடத்துல வந்தாச்சு. இப்போதைக்கு வந்துட்டு இந்த 2 குட்டியும் அவுத்து விட்றது இல்லை. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அவுத்துட்டா வந்துட்டு அங்கேயும் இங்கேயும் போய் ஏதாவது தின்னுட்டு இந்த மாதிரி வயிற்றில் பீச்சிட்டே இருக்குது அடிக்கடிக்க. கட்டி வச்சிட்டா வந்துட்டு நம்ம போடுற தீனி மட்டும்தான் திங்கும், தண்ணி அதிகமாக குடிக்காது. ஏதாவது சாப்பிட்டு வயிற்றில் போயிட்டே இருந்துச்சுன்னா குட்டி தாங்காது. அப்படியே வந்துட்டு இந்த பேட்சை கொஞ்சம் வந்துட்டு அங்கேயும் இங்கேயும் தான் அணைஞ்சிருக்கு. ஆனால் அதெல்லாம் பிடிச்சி இந்த கூண்டில் அடைச்சிட வேண்டியது. அடைச்சிட்டு காலையிலான நீக்கி விட்டு சாயந்தரம்னா அடைச்சிருவோம். இப்போதைக்கு இந்த கூண்டு எம்டியாக தான் இருக்குது. ஏதாவது சிக்காச்சுன்னா நோய் கீது வந்துச்சுன்னா இந்த கூண்டில் போட்டு வச்சுக்கிறோம், அவ்வளோதான். கூடிய சீக்கிரம் இந்த கேஜுக்கு ஒரு அப்டேட் இருக்குது. அப்படியே இந்த கோழிக்கும் இந்த சேவலுக்கும் வந்துட்டு இப்போதைக்கு கூண்டில் கொடாப்பில் தான் மூடிட்டுருக்கோம். கூண்டில் எல்லாமே அடை வச்சுருக்கு, முயல் இருக்குது, குஞ்சுக்கு இருக்குது. இப்போதைக்கு வெய்ய காலம் தான், அதனால் மேலேயே அணைஞ்சிக்கலாம். மழை காலத்தில் தான் நம்ம மூடி வைக்கிற மாதிரி வரும். நான் என்னென்னா இப்படி திறந்த வெளியில் இருக்கிறது கொஞ்சம் சேஃப்டி இல்லை, ஏதாவது விஷ வாயு வகை அதாவது தொட்டுரும். அப்படியே இந்த பக்கம் ஒரு ஆடு கட்டியிருக்கு. இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பேட்ச் ஆடு. இன்னும் இது மட்டும்தான் சேல் பண்ணால் வச்சுருக்கோம். இப்போதைக்கு மிச்சம் எல்லா ஆடு கொடுத்துட்டு தான் இன்னும் 2 குட்டி வாங்கியிருக்கோம். அடுத்தபடி கேஜுக்கு வந்தாச்சு. முயலுக்கு வந்துட்டு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம காலிஃப்ளவர் தலையெல்லாம் போடல, அதுக்கு பதிலாக புல்லு தான் போட்டிருக்கோம். வாங்கி 1 மாதம் ஆச்சு. தண்ணி எப்பயுமே முயலுக்கு வந்துட்டு உள்ளே இருக்கணும், தண்ணி தீனி எப்பயுமே உள்ளே இருக்கணும். அது இந்த டைம் தானே சாப்பிடாது, எந்த டைமில் தான் சாப்பிடும். நம்ம கேஜும் வந்துட்டு ஒரு அப்டேட் பண்ணியிருக்கோம், அதையும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம், அதையும் போய் பாருங்கள். அதுக்கு என்ன ரீசன் அந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். இந்த ஆட்டுக்கு ஏதோ வயிறு பிரச்சனையாட்டிருக்கு. வயிறு பாருங்க நல்லா கொஞ்சம் ஊதுன மாதிரி இருக்குது. 7 இது ஊற்றி விடணும், இல்லை வெயிலுக்கு அப்படி இருக்கான்னு தெரியல. இந்த கோழி அடை வச்சு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 7 நாள் ஆச்சு. இந்த கோழிக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி தான் இந்த கோழி அடை வச்சோம். நம்ம இந்த கோழி அடை வச்சு இப்போதைக்கு ஒரு 9 நாள் ஆகுது. இது சிக்கனாக கேட்ச் பண்ணிச்சுன்னா நம்ம சேனலில் வீடியோ வரும். ஸோ அவ்வளோதான் கைஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.